அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். 175 இடங்கள்ல உதயசூரியன் சின்னம் களம் காண்கிறது. பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது விவாதிக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். எடுத்துக்கிட்ட தலைப்பு: கோவையில் செந்தில் பாலாஜி, காட்பாடியில் மீண்டும் துரைமுருகன், சில தொகுதிகளில் ஆள் மாற்றம், சிலருக்கு தொகுதி மாற்றம், 175 தொகுதிகளில் உதயசூரியன், ஸ்டாலின் கணக்கு என்ன அப்படின்னு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். நேரலை வாயிலாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அரங்கில் என்னோடு பத்திரிகையாளர்கள் திரு கோட்டீஸ்வரன் மற்றும் திரு ஜீவசகாப்தன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். 3 பேருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைகிறார். நம்ம அவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு போலாம். சுவாமிநாதன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன வியூகம் வகுத்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு என்ன? ஏன்னா 60க்கும் மேல புதுமுகங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல நிறைய தொகுதிகளில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பேசிக்கா திமுக கூட்டணிக்கான, திமுக கட்சிக்கான அந்த வேட்பாளர்களுடைய டிசைன் யார் யாரை எங்கெங்க பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? என்ன திட்டம் வகுத்திருக்கிறார் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக நீங்க கேட்டதை போல கிட்டத்தட்ட ஒரு 60 புதுமுகங்கள் இந்த முறை வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா பல தொகுதிகளில் கொஞ்சம் நுணுக்கமான செயல்பாடுகளுடைய அடிப்படையில வேட்பாளர்களை நியமித்திருக்காங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க பழனி சட்டமன்றம் கிட்டத்தட்ட பெரியசாமி அவர்களுடைய மகன் ஐபி செந்தில்குமார் இருந்தாங்க. இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசன் அங்க திண்டுக்கல்ல எதிர்கொள்றதுக்காக பழனி தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட கொடுத்துட்டு, அங்க ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியும் அங்க திண்டுக்கல்ல எம்பியா இருக்காங்க. அது போக அங்க பழனியில அவங்க நகர்மன்ற தலைவராலும் கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ அப்ப கட்சியினுடைய கட்டமைப்பும் சிபிஎம் இருக்கு. ஸோ அவர் பழனி எம்எல்ஏவாக இருந்த ஐபி செந்தில்குமார் அவர்களை திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கலுக்கு மாத்துறாங்க, மாவட்ட தலைநகரம். அப்ப திண்டுக்கல்ல அவரை எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க மாத்துறாங்க. அவ கிட்டத்தட்ட பல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னொன்னு நுணுக்கமா பார்த்தோம்னா பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி மனோ தங்கராஜ் அவருடைய தொகுதி, சிட்டிங் அமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில ரொம்ப தீவிரமா களமாடினவர் தான். பட் அந்த தொகுதியில அவருக்கு உள்ளூர்ல கடுமையான எதிர்ப்பு இருந்தது, அந்த தொகுதிக்குள்ள அதிருப்தி இருந்தது. கிட்டத்தட்ட நேர்காணல் போகிறப்பயே நீங்க சீட்டு யாருக்கு வேணா கொடுங்க, மினிஸ்டர் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய டீமே எந்திரிச்சிருந்து பேசினாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அந்த தொகுதியில வேற யாருக்காவது கொடுத்திருந்தா ஒருவேளை அந்த எதிர்மனநிலை கூட வேலை செய்யுமோங்கிற சூழல்ல ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியினர் குமரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை வச்சிருந்தாங்க. கரெக்டா பத்மநாபுரம் தொகுதியை பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போகுது. ஸோ அப்ப ரொம்ப மைக்ரோ லெவல்ல ரொம்ப நுட்பமான சில விஷயங்களை இதுக்குள்ள பல செயல்பாடுகளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நேர்காணல்கள்லாம் துவங்குவதற்கு முன்பு மேயர்களுக்கெல்லாம் சீட் இல்லை அப்படிங்கக்கூடிய சொல்ல இருந்தாங்க முதல்ல நேர்காணல் நேரங்கள்ல. பட் இங்க 4 மேயர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாமே களத்துல அந்த மேயர்கள் அந்தந்த ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் நன்கு அறிமுகமானவர்களா இருப்பாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நாகர்கோவில் மேயர் மட்டும் கன்னியாகுமரிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றபடி பெரும்பான்மையான மேயர்கள் எல்லாம் அந்தந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் வரக்கூடிய தொகுதிகளில் நிறுத்தியிருக்காங்க. அவினாசி தொகுதியில பாத்தீங்கன்னா 28 வயதான அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 28 வயது ஆகுது. அப்ப இளையரத்தமும் பாய்ச்சுறாங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது வயதானவர்களும் இருப்பாங்க, இளையரத்தமும் பாய்ச்சுவாங்க. 28 அமைச்சர்களும் திரும்பியும் வாய்ப்பு கிடைக்கப்படுது. 4 பேருக்கு தான் சீட் இல்ல, 28 அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது, ஒரு 28 வயது பெண்ணிற்கும் வாய்ப்பு வழங்கப்படுது. ஸோ அந்த இடம் ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடமா இருக்கும். பட் நான் இன்னும் கொஞ்சம் நுட்பமா இதுக்குள்ள போய் கொஞ்சம் ஆய்வு பண்ணதில்லை மேடம். கிட்டத்தட்ட இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவங்க பல கனவுகள்ல இருந்தாங்க. நம்ம இளைஞர் அணிக்கு தான் நிறைய பதவிகள் வரப்போகுது, நிறைய வாய்ப்புகள் வழங்க போகுது. ஆனா நம்ம ரொம்ப மைக்ரோ லெவல்ல பார்த்தோம்னா இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்கிற பலருக்கு சீட் இல்லை. அது உண்மையில ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா விருதுநகர்ல நடந்த இளைஞர் அணி மாநில கூட்டத்துல கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுதே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். அந்த விஷயம் என்ன சொன்னார்னா, என்னோட இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற இத்தனை பேர் இளைஞர் அணி இருந்து வந்தவங்க, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இளைஞர் அணி பொறுப்புல இருந்தவங்க அப்படின்னு ஒரு பட்டியலே பிடித்தார். பட் நான் இங்க இளைஞர் அணியில எத்தனை பேருக்கு பொறுப்பு வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட நம்மளே பார்க்க முடியுது. அந்த வந்திருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல அவருடைய கட்சி பதவிகளோட தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 தொகுதிகள்ல தான் இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. ஒன்று வேட்பாளர் பட்டியல சீனிவாசன், ஒட்டப்படாரத்துல ராமஜெயம்னு ஒருத்தர், இன்னும் 1-2 தலைகள் தான் தெரியுது. பட் இளைஞர் அணிக்கு ஒரு பெரிய பகுதி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மாவட்டங்கள்ல பல ஊர்கள்ல வேலை செய்தவங்க இளைஞர் அணிக்கு கணிசமான எண்ணிக்கை 70 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல.
ஆமா, அது அந்த இடம் ஓகே. 70 புதுமுகங்கள் என்பது ரொம்ப ஆரோக்கியமானது. நான் தான் சொன்னேன், இளையரத்தமும் பாய்ச்சிருக்காங்க. ஒரு 28 வயதையான ஒரு இளம் பெண் மருத்துவர், அரசு மருத்துவராக இருக்காங்க. அவினாசி தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு தனபால் அவர்கள் 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி, தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்முருகன் அவர்கள் களம் காணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில போய் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு ஒரு 28 வயது இளம் பெண் களம் இறக்க போறாங்க. பட் நான் கேட்கறது, கட்சி கட்டமைப்புல இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேருக்கு சீட்டு, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்புல இருக்கிறவங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கிறவங்களே இன்பா ரகு, ஜோயல், ஜிபி ராஜா, பிரகாஷ், அதுல பிரகாஷ் பண்டி ஈரோடு எம்பியாக இருக்கிறார், இளையராஜா, அப்துல் மாலிக், பிரபு, சீனிவாசன். இதுல சீனிவாசனுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நான் சொல்றது இவங்க எல்லாம் மாநில துணை செயலாளர்கள். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கும். இந்த வீச்சு வந்து கடைக்கோடி வரைக்கும் தெரியுது. இளைஞரணிக்கு பெரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொன்னது இளைஞரணிக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு கிடைமாட்ட மாதிரி இருந்தது. பட் அவங்க எல்லாருமே இளைஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்டதை போல பல இளைஞர்களுக்கு, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைஞரணி அப்படிங்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தருது. இன்னொன்று, இவர்கள் முழுக்க முழுக்க சர்வே செய்ததனுடைய அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்கிறதும் தெளிவாகுது. கிரவுண்ட்ல சர்வே ரிப்போர்ட் தான் இங்க பேசியிருக்கு. தனிப்பட்ட ஆளுமையுடைய செல்வாக்கு, இவங்களுக்கு நன்கு பழக்கமானவர், அவங்களுக்கு நல்ல பழக்கமானவர், நான் அந்த இடத்த சொல்றேன். நான் இளைஞரணிக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குங்கிறதையும் சுட்டி காட்டுறேன். பட் அந்த தனிப்பட்ட ஒரு அணி இந்த அணினால கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கல. அவங்க வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது. நான் ஏன் அந்த உதாரணம் சொல்றேன்னா, நாகர்கோவில் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் 10 ஆண்டுகள் இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர். பட் கிரவுண்ட்ல கடந்த முறை தோல்வி அடைந்திருந்தார். அவரை விட வலுவான வேட்பாளர் ஆஸ்டின், அவர் இந்த முறை இறக்கப்பட்டிருக்கிறார். தலைமை கழகத்துல பொறுப்புல இருந்தவர். இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் மைக்ரோ லெவல்ல சில வேலைகள் செஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில அந்த வேலைகள் வந்து நுட்பமான வேலைகள். ஏதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு ஏதாவது பார்க்கறீங்களா இந்த வேட்பாளர் பட்டியல்ல? ஏன்னா கோவை தெற்குல செந்தில் பாலாஜி இறக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த முறை அப்படின்லாம் பேசப்பட்டது. காட்பாடியில மறுபடியும் துரைமுருகன் களம் காண்கிறார். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன? இல்ல, பெரிய அளவிலான ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது இந்த முறை கொஞ்சம் அந்த கிட்டத்தட்ட 60 புதுமுகங்கள், 60 வேட்பாளர்கள் புதியவர்கள் என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதிமுகவில் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். ஜெயலலிதா அவர்கள் யாரையாவது திடீர்னு வேட்பாளராக அறிவிப்பார்கள். கடைமட்ட முறை அந்த வேட்பாளர் வந்து அறிமுகம் இல்லாத வேட்பாளராக இருப்பார், புதுமுகமாக இருப்பார். நான் அறிமுகம் இல்லாத என்பதே புதுமுகங்கள், அந்த புதுமுக வேட்பாளராக இருப்பார். கிட்டத்தட்ட 60 வேட்பாளர்கள் புதிதில்லை. நீங்க 121 தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக மோதுறாங்க. 121 என்று நினைக்கிறேன், எண்ணிக்கை சரியாக இருக்கும். அந்த 120ல நேர்பாதி 60 புதுமுகங்கள்ல. அப்ப அது வந்து களத்துல என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நேம் உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று, செந்தில் பாலாஜி கேட்டீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல கடந்த 2021 மொத்தம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 4க்கு 4 ஜெயிச்சு கொடுத்தார். இந்த முறை அவர் மேற்கு மண்டல பொறுப்பாளர். அவர் நேரடியாக அப்படியே கோவைக்கு போகிறார். கோயம்புத்தூர்ல கடந்த 2021 10க்கு 10 தொகுதியும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியில பிஜேபி, 9 தொகுதி அதிமுக. அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. அடுத்தடுத்த புதிய மாற்றங்கள் பண்ணணும், கோயம்புத்தூர்ல போய் அப்படியே ஒரு பல்கா ஒரு வெற்றியை வாங்கி தரணும் அப்படிங்கக்கூடிய வேகமும் அதற்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசலாம் சுவாமிநாதன். திருமிகு லட்சுமி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். என்ன வியூகத்தோடு இப்போ இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, என்ன கணக்கில் இருக்கிற ஸ்டாலின் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திரு சுவாமி அவர்கள்கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட கொடுக்க விரும்புற டேக்கவே என்னன்னா, ரொம்ப நுட்பமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த முறை இளைஞர் அணிக்கு அதிக இடம் கொடுக்கப்படும் அப்படின்லாம் இளைஞர் அணி மாநாட்டில் பேசப்பட்டது. ஆனா பெரிய அளவுல அவங்களுக்கான இடம் இல்லை, 2-3 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவருடைய கம்ப்ளைண்டா இருக்கு. ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல, ஏடிஎம்கே டிஎம்கே நேரடி ஃபைட் இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை இந்த லிஸ்ட்ல. இது வந்து பெரும்பாலும் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் சாட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது அந்தந்த பிராந்தியங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய முகங்கள், அவங்களோட கை ஓங்கி இருக்கிறது. குறிப்பாக வந்து திருவண்ணாமலை பகுதியில், இல்லை வந்து திருச்சியில், இல்லை கோயம்புத்தூரில், இது மாதிரியான பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் சாட்ராப்ஸ் கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, வேலு போன்றவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் இல்லை, அவர்களுக்கு வேண்டிய அல்லது அவர்கள் பரிந்துரைத்த நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதுமுகங்கள் வந்து ரொம்ப குறைவு தான். நான் இதுல எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ரொம்ப சேஃபா தான் பிளே பண்றாங்க டிஎம்கே அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மேற்பட்ட புதுமுகங்கள்னு 60க்கு மேற்பட்ட புதுமுகங்கள்னு சொல்றாரு. ஆனால் பெரும்பாலும் எங்கெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் மீண்டும் பழைய முகங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை ஒரு சிலர் மட்டும், இப்போ சங்கரன் கோயிலிருந்து ராஜா வந்து வாசுதேவநல்லூரில் போட்டி போடுவார்னு அவரை மட்டும் அங்கே டவுன் சவுத்தில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கரூரில் வந்து
செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் சவுத்துக்கு போயிருக்காரு. இது என்னன்னா வெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் கிடைக்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க திமுக. சவுத் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது, ஏற்கனவே வந்து வாய்ப்புகள் நமக்கு அதிகம் இருக்குன்றது திமுகவினுடைய கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னும் திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் பழனியாண்டிக்கு வாய்ப்பு வழங்கப்படலை, கான்ட்ரவர்சி இருந்ததுனால. அதே மாதிரி துறையூரை வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்றாங்க. இது வந்து லால்குடி தொகுதியே அவருக்கு சவுந்தரபாண்டியன் ஏற்கனவே நேருவோடு அவருக்கு 2 பேரும் எதிரெதிராக தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அதனால லால்குடி தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படலை. லால்குடி தொகுதி சவுந்தரபாண்டியன் கிட்ட இருந்து வேற ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருச்சி கிழக்கு எம்எல்ஏ அவருக்கு இனிகோ இருதயராஜ், அவர் சிட்டிங் எம்எல்ஏ தான். அவருக்கும் நேருவுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன் வேணும், அவரால் வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற்றுத்தர முடியும்னு திமுக நம்புகிறது. அதே மாதிரி தான் இங்கே ராயபுரத்தில் ஜுபேர்கான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பேரும் இனிகோ இருதயராஜும் ஜுபேர்கானும் தான் சமீபத்தில் அந்த மைனாரிட்டி சிறுபான்மையினர் நலக்குழு ஒன்று போட்டு அந்த குழு வந்து எல்லா ஊருக்கும் போய் பயணம் செய்து என்னென்ன குறைகள் இருக்கிறது, எதை நிவர்த்தி செய்யணும்னு வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 2 பேரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இனிகோ இருதயராஜை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவர் ஜுபேர்கானை புதுசாக ராயபுரத்துலேருந்து கண்டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திமுகவில் இப்போ இந்த வேட்பாளர் பட்டியலில் நிறைய இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமுறை அப்படிங்கிற போது அவருக்கான வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும். இல்லை அவர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸில் நிறைய நபர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது வந்து முற்றிலும் இல்லை. நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி இல்லைனாலும் அவருடைய மகனுக்கு, அதே மாதிரி காந்தியனுடைய மகனுக்கு, அதே போல வந்து வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய ஃபேமிலியிலேருந்து டாக்டர் தருணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அன்பகம் கலையினுடைய மகனுக்கு, கலை கதிரவனுக்கு டவுன் சவுத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் நிறைய இடங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரும்பாலும் திமுகவுக்கு வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அல்லது தொடர்ந்து தோல்வி, அம்பாசமுத்திரம் போன்ற தொகுதிகள் 3 எலெக்ஷனாக வந்து டிஎம்கே வந்து அங்கே தோத்துட்டாங்க. அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இது மாதிரி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்க அந்த 28 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 20-22 தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவான தொகுதிகள். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இல்லை நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், இல்லை திலகா நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளும் 2 தேசிய கட்சியும் காலி பண்ணணும்னு நினைச்சு கால்குலேட் பண்ணி தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பிஜேபியே எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் தொகுதி ஒதுக்கி கொடுத்தாரோ அங்கேயே வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே அந்த பிரச்சனை இருந்ததுதான். ஆமா, இங்க வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்க நேற்றைக்கு ஜோதிமணி அந்த ட்வீட்டை பதிவு பண்ணும்போது நான் வந்து என்ன நினைச்சேன், இது வந்து காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையில கூட்டணிக்குள்ள அது வந்து எதிரொலிக்க போகுதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பிறகுதான் அதுல என்ன புரியுதுன்னா, காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு பெரும்பாலும் எல்லா தொகுதிகளிலையும் வெற்றி வாய்ப்பு குறைவு. சிங்காநல்லூர்ல அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியல. கவுண்டம்பாளையத்துல அவங்களுக்கு கேண்டிடேட் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 22 தொகுதிகள் நாங்க போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு இப்ப செல்வ பெருந்தகை சொன்னார். அவர் வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்க குறிச்சு கொடுத்திருக்கோம், அதை தான் எங்களுக்கு தந்திருக்கோம். பெண்ணாகரம் எதுக்கு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ்க்கு அப்படின்னா, ஜிகேஎம் தமிழ்குமரனுக்கு அங்க வந்து வாய்ப்பு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாமகவுக்கும் முன்னாள் பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களுடைய மகனுக்கும் எதிராக தான் இந்த முறை பெண்ணாகரத்தில் போட்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் பெண்ணாகரம் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி, அதனால அதை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான். நான் காங்கிரஸ் முற்றிலுமாக தோத்து போயிடும்லாம் சொல்ல, ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான். எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்போ அதிமுக வந்து திமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கிற நிறைய தொகுதிகளை வந்து அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஆனா திமுக நேரடியா இறக்குறாங்களா அதிமுகவுக்கு எதிரா? அவங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தா கூட இப்ப எடப்பாடி மாதிரி தொகுதியில கூட அவங்க திமுக நேரடியா களம் காண வைக்கிறாங்களா? அது வந்து சரி, எப்போதுமே திமுக அதை தான் செய்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே போன தேர்தலில் கூட ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நம்ம வந்து திமுக அதிமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக தான் போட்டி போடணும், இது நாங்கள் கூட்டணிக்கு கொடுத்தா வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும், அந்த டஃப்பான ஃபைட் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இந்த முறையும் நிறைய தொகுதிகளில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 100 110 தொகுதிகளில் நேரடியாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி இருக்கும். ஆனால்
திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை காங்கிரஸுக்கு அவங்க ஒதுக்கி கொடுத்துருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் காங்கிரஸால வெற்றி பெற முடியாது. நீங்க வந்து சிங்காநல்லூர்ல அவங்களுக்கு யார் கேண்டிடேட் முதல்ல சொல்லுங்க. காங்கிரஸுக்கு மயூரா ஜெயக்குமாரை போடுவாங்களா? போன வாட்டி கோயம்புத்தூர் சவுத்துலயே அவர் வந்து ஹிலாஸ்ட். இப்போ வந்து சிங்காநல்லூர்ல யார் அவங்களுக்கு கேண்டிடேட்? கவுண்டம்பாளையம் ரொம்ப பெரிய தொகுதிங்க. கவுண்டம்பாளையத்துல காங்கிரஸால எப்படி ஒர்க் பண்ண முடியும்? பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்குல இந்த வேட்பாளர்களை சூஸ் பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க? இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. யாருன்னா அதெல்லாம் செஞ்சு விட்டாங்கன்னா அதை திருப்பி செஞ்சு விடுவாங்க. அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைய செஞ்சு விட்டுது. அந்த பழைய பாக்கியை வந்து எடப்பாடி பழனிசாமி 27 சீட்டு கொடுத்து 27 சீட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அது நீங்கள் கூட்டி கட்சி லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 காலி கிட்டத்தட்ட. அப்போது பாஜகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கிறது 7லேருந்து 10 சீட்டு தான் வெற்றி விகிதாச்சார வாய்ப்புன்னு நான் பார்க்குறேன். எல்லாமே பூரா தோற்று போயிடுவாங்கன்னு சொல்ல, கிட்டத்தட்ட அதுதான். அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவே நீங்கள் அவ்வளோ செய்வீங்கன்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நான் என்ன செய்வேன்? நானே எதனா செய்யணும்ல, நானே எதனா பார்த்து பண்ணணும்லன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கூடையும் கொடுத்துட்டு 18 சீட்டு வந்து அதிமுக கிட்ட போய் சண்டை போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு யாரு? ஸ்டாலின் அவர்கள். 18 சீட்டு. இப்ப 2 பேரும் எப்படின்னா, தேசிய கட்சிகளை யாரு பேடி அடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய தலைவர்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும். இது கிட்டத்தட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பை எடப்பாடி பழனிசாமி அண்ட் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின். நீ வந்து பாஜகவை அடிக்கிற அடியில் அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது. நான் காங்கிரஸ் அடிக்கிற அடியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு, மாணிக்கம் தாக்கூர் வச்சு ட்வீட்டு போடுறது அப்படி இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் 2 பேரும் மறைமுகமாக பேசியிருப்பாங்கன்னு தெரில. இதுக்கு என்னென்னா மொத்தம் 214 தொகுதிங்க. இதில் 121 தொகுதி டைரக்ட் ஃபைட்டு 120, மிச்சம் 113 தொகுதி வந்து அலையன்ஸ் டு அலையன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 113 திமுகவும் அதிமுகவும் பிரச்சனையே எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. என்னோட முன்னாள் அமைச்சர் ஜெயிச்சுக்குவாங்க, உன்னோட இன்னாள் அமைச்சர் ஜெயிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல ரெட்டல முளைக்கும், இந்த இடத்துல உதயசூரியன் முளைக்கும். திமுக அதிமுக தான் என்ன கூட்டணி இருந்தாலுமே தனி கட்சியாக நாங்க தான் அப்படின்ற அந்த பெரியண்ணன் மனப்பான்மை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா காய நவுத்தி பெரியண்ணன் மனப்பான்மைனா இல்ல, வச்சு செய்யறது, முடிச்சு விடுறது. ஆனா உன்னை டெல்லிக்கு கூப்பிடுறது, இந்தியில பேசுறது, ஆட்சியில் அதிகாரம் கேட்கறது, அதை கேட்கறது, முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டேன்றது, அதுக்கப்புறம் நாங்க வந்து கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 27 இடங்கள் 20 இடங்கள் தோக்குறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கும் தானே பலவீனம். நாங்க 125 ஜெயிச்சுட்டு போறோம் தனியா. திமுக 125 ஜெயிக்குது, இல்ல அதிமுக 125 ஜெயிக்குது. உறவாடி நீங்க தான் கெடுப்பீங்களா? எங்களுக்கு கெடுக்க தெரியாதா? இது யாருக்கு உண்டான தேர்தல்? அது ரிஸ்க் இல்லையா? அது ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியதானே ஆகணும். இப்போ உங்க கூட உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்க ரெசார்ட் ஓடி போனீங்கன்னா அது ரிஸ்க் இல்லையா? அந்த பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு நாங்கள் எங்க ஆளுங்களே போட்டு போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு, அதாவதுங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்தீங்கன்னா, அவங்க வாங்கியிருக்க 11 சீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 8 சீட்டில் வந்து வேட்பாளர் நல்ல ஸ்ட்ராங்காக போடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வாங்கின ஒரு 18 சீட்டில் ஒரு 12-13 சீட்டில் அவங்களால நல்ல வேட்பாளர் போடுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் சிபிஐ சிபிஎம் கேட்டிங்கன்னா அவங்க கேட்டதில் முக்கால்வாசி என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க. முதல்வர் என்ன சொன்னார்? நான் வந்து உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர மாதிரி கணக்கு, நீங்கள் அதை சீட்டாக பார்க்காதீங்க, எம்எல்ஏவாக பாருங்க. அப்போது கம்மியாக கேட்டால் நான் ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம், கஷ்டமான இருக்க தொகுதி நாங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி நான் தருவேன். நீங்களாம் என்ன பண்ணீங்க? இரட்டை இலக்கில் தரணும், ஆட்சியில் அதிகாரம், பதவி வேணும், கட்சியை பலப்படுத்தணும்னா சரி இந்தா புடி 28 கட்சியை பலப்படுத்திக்கோ. அதே மாதிரி அங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ஆனால் ஒன்று ஜி சொல்லிட்டாரு, அண்ணாமலை ஜி வளர்த்தே ஆகணும், நாங்கள் எப்போ தான் நாங்கள் வர்றதுன்னா நாங்களும் பண்ணணும்னா அப்படின்றது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்னா அமித்ஷா சொன்னதுனால நாங்கள் அமைதியாக இருக்கோன்னா சரிங்கண்ணா நீங்கள் பேசுங்கன்னா கடைசியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சார். 28ன்றது 27 குறைச்சி அதில் நிறைய பண்ணார். இப்போ முதல்வர் என்ன பண்ணார்? அவர் பங்குக்கு நாங்களும் திராவிட பாரம்பரியம், உங்களை விட நாங்கள் பழைய கட்சி, பெரிய கட்சி, ஆட்சியில் இருக்கோம், இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த 28 மெட்ராஸ்லேயே அறிவிச்சிட்டு போகலாம். இதுக்கு ஃப்ளைட் எடுத்துன்னு போய் வந்துட்டு லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி இப்போ 8 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க ஜெயிக்கிற மாதிரி 18லேருந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி சீட்டுகள் வந்து நிறைய சீட்டை தள்ளி விட்டாரோ அதே வேலையை தான் முதல்வர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, காங்கிரஸ்க்கு பண்ணியிருக்காரு. இதில் வந்து இப்போ விசிகாக்கு எடுத்தீங்கன்னா விசிகாக்கு அவங்க கேட்ட சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 8ல் வந்து மேபி ஒரு 5 தொகுதியில் நல்ல வேட்பாளர் போடலாம். இதில் சப்ஜெக்டே இல்லாமல் ஒருத்தர் 10 சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க கடைசியாக வந்தவங்க.
அதுல நிறைய பேருக்கு அதிருப்தியும் கூட. எதுக்கு அதுல அதிருப்தி இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள் இருக்கட்டும். அதுல நிறைய இடம் வந்து அதிமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அவங்க எதிர்க்கிற மாதிரி வருது. புரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு அதுவும் 3-4 சீட்டுக்கு தான் சமம். நீங்க தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாங்க, 2 பேர் அதுல நட்சத்திர வேட்பாளர். நான் இங்க இன்னும் திமுகக்குள்ளாக இப்போ ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா? இப்ப 28 அமைச்சர்களை ரீடைன் பண்ணிருக்காங்க கோட்டி. அதே போல மனோ தங்கராஜ், கைல்வழி, பொன்முடி, MR காந்தி அவங்களுக்கு இப்போ அவங்க சன்னுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அடுத்து அவங்க குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்கனாலும் சிலர் எல்லாம் எந்த ப்ரூட்டலா ஓகே இன்னைக்கு சீட் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுகள் சில தொகுதி மாற்றங்கள் அதையெல்லாம் நீங்க எப்படி? அதாவது ஒரு சில இடத்துல வந்து ஒரு 60% ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு முதல்வர். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 70% ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். எல்லாமே XMLA பழைய அமைச்சர் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. கொஞ்சம் இடத்துல வந்து ஒன்றிய செயலாளர். திமுக என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து புதுமுகங்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். பட் உள்ளுக்குள்ள என்ன உண்மைனா ஆன்டி இன்கம்பன்ஸே குறைக்கிறார். எப்பயுமே நீங்க தொகுதியில கலப்பிரசாரத்துக்கு போனீங்கன்னா MLA-வை பார்த்து நாளாச்சு, வர்றதே இல்லை, பிஸியா இருக்காரு, மக்கள் பிரச்சனை கேட்கறது இல்லை. அப்போ புதுமுகங்கள் போட்டா அந்த கோபம் தனியும். எப்பயுமே ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு கோவம்ன்றது உருவாகும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை நீங்க குறைக்கணும்னா புதுமுகங்களை அதிகமாக போடணும். அப்போ புதுமுகங்களை போடுறாங்க. சரி, அப்போ மொத்தமாக புதுமுகங்கள்லாம் போட்டால் தோத்து போயிடும் கட்சி. இப்போ துரைமுருகன் இருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு வேளை சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் வெளில வருமா, நம்ம பத்திரிகையாளர் சும்மா இருப்போமா, போயிட்டு இதை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள். அது என் சமாச்சாரம் இல்லை, ஆனால் நிறைய கூட்டணி தலைவர் பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க, அதை முதல்வர் விரைவில் சரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அது ரஜினி சாரே என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அதில் துரைமுருகன் சார் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹெட் மாஸ்டரே அப்படின்ற மாதிரி, அது மாதிரி எதனா தக் லைஃப் பண்ணி விட்டுருவாரு. அதனால என்ன பண்றது, சேஃபா வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. உதாரணத்துக்கு ராஜகண்ணப்பன் அவர்களுக்குமே சிக்கல் இருக்கு, சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது மாதிரி 4 முறை 5 முறை MLA இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல பிரச்சனை வேணாம், வேட்பாளர் போட்டு அவங்க ஜெயிச்சா போதும், ஜெயிச்சு வரட்டும், மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுமுகங்கள்லாம் நிறைய இடத்துல எந்த இடத்துல பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலித் சீட்ஸ் இருக்கு பாருங்க, ரிசர்வ் சீட்ஸ், அந்த இடத்துல அந்த சான்ஸை பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல வந்து நிறைய பேரை மாத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா புதுசா டாக்டர்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் வருவாங்க, அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலா இது அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரிஞ்சா அதை காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டுறது, இது ட்ரெடிஷ்னலா DMK ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரிஞ்சா அதை BJP தள்ளி விடுறது. அந்த வேலையை 2 திராவிட கட்சிகளும் பார்த்துருக்காங்க. என்ன கேட்டால் ரிஸ்க் வந்து முதல்வர் வந்து கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுக்காம இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இதுக்கப்புறம் தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியல் வந்தாலும் அவங்க என்ன ஒரு 10 சீட்ல வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஓகே, அப்போ அதெல்லாம் யூகித்து இன்னொன்று முதல்வர் வந்து அதையும் கணக்கில் எடுத்திருக்காரு. இப்போ அண்ணாநகர் தொகுதியில் கார்த்திக் போட்டிடுவார், MK மோகன் அவர்களோட மகன்ற மாதிரி பேசுவார். அவர் என்ன பண்றாரு, வில்லிவாக்கம் போறாரு, ஏன்னா ஆதவர்ஜுன் அங்கே நிற்கிறாரு. அப்போ அவரும் ஒரு பரம்பரை ஏழை, இவரும் ஒரு பரம்பரை ஏழை, 2 பரம்பரை ஏழையும் அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு மக்களுக்கு ஏதோ பார்த்து செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து 2 பேர் நட்பராகவே பழகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பேர் சுவாமிநாதன் அழகாக சொன்னார், ஒருத்தர் பேர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொருத்தர் பேர் பெரியசாமி, இல்லை அவரோட மகன். வெளியிலலாம் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணிருக்கா, லைட்டாக அம்மையார் ஜெயலலிதா இந்த வேலையை பண்ணுவாங்க. பெரிய ஆளை தூக்கிட்டு போய் இன்னொரு பெரிய ஆள் கிட்ட போயிட்டு உண்மையிலே பெரிய ஆள் யாரு, அடிச்சு காட்டுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலையும் பார்த்துருக்காரு. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை வாலண்டியரியா டெசிஷன் எடுத்திருப்பாங்க கோவை தெற்கு, ஓகேங்களா. பட் ஆனால் செந்தில் பாலாஜி போன வாட்டி கரூர்ல நிற்போம் 4 சீட்டையும் இது பண்ணார். எனக்கு நம்ம ஒரு கோவை தெற்குல போனதுனால கரூர்ல வந்து கொஞ்சம் சிக்கல் வரலாம், வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா கரூரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு செந்தில் பாலாஜி அங்கிருந்து கரூர்ல இருந்து தூக்கும் போது, செகண்ட் ஆப்ஷனா இருக்கிற விஜயபாஸ்கர் அங்க பிளேல வந்தா போலனா கரூர்ல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு செந்தில் பாலாஜி அளவுக்கு இன்னும் 25 நாள் இருக்குங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் எல்லாருமே விஜய் சார் மாதிரி ஒரு தொகுதி ஒரு நாளுக்கு 5 தொகுதி கவர் பண்ண முடியாது. இவங்களாம் சாதாரண அரசியல்வாதிகள். அதனால இவங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, அப்போ தெற்குல போய் வேலை செய்யணும், திருப்பி கரூருக்கு வரணும், இன்னொன்று தென்மண்டல இது. அவரை பொறுத்தவரை என்னன்னா மேடம் கூட சொன்னாங்க, அதே மாதிரி சுவாமிநாதனும் சொன்னார், உதயநிதி டீம் அவங்களுக்கு கொடுக்கலன்றது. அது கிட்டத்தட்ட உண்மை. நான் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னன்னா, முதல்வரோட மாவட்ட செயலாளர் டீம் இருக்கும் பாருங்க, அந்த மாவட்ட செயலாளர் டீம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்மோர்ல பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல, மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் சண்டை. அதே மாதிரி நேருக்கும் ஒரு சில MLA-ங்களுக்கும் சண்டை, அங்கே காலி ஆயிருக்கிறாரு. அது மாதிரி ஒரு சில இடத்துல வந்து மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்களோ அதை பண்ணியிருக்கிறார். திரு ஜீவா, நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. திரு லட்சுமி அவர்கள் சொன்னதும் அதே போல கோட்டி அவர்கள் சொன்னதும் எனக்கு என்னன்னா, திமுக இந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு சில இடங்கள்ல அவங்க சரியான இடங்கள் கொடுக்கல, இன்னும் நாங்க தான் ஹேண்ட் அப்படின்றத நிரூபிக்கும் வண்ணமா அதிமுக தான் அப்படி பண்ணாங்கன்னா திமுக அதே தான் செஞ்சிருக்கு காங்கிரஸ்.
அது ஒரு பார்வை. அப்புறம் ஒரு சில தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, அவர்கள் அதை விமர்சனமாகவும் சரியாகவும் புகழாகவும் பார்த்தாங்க. ஆனா யதார்த்தத்தில் அப்படிதாங்க பண்ண முடியும். இப்ப திமுக அதிமுக காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியே திமுக தரலைன்னா காங்கிரஸை பழி வாங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் ஒன்று திமுகவினுடைய கோட்டையா இருக்கும், இல்லாட்டி அதிமுகவின் கோட்டையா இருக்கும். இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 67க்கு பிறகு இப்போ இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும் அதை இயல்பா புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ அது இயல்பா உங்களுக்கு கூட கொடுக்கறது ஒவ்வொன்றும் எதிர் தரப்புல உள்ள ஏதோ ஒரு கட்சியினுடைய பெல்ட்ல தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதை தான் இப்போ அவங்க 2 பேருமே அதை வேற வேற பகுப்பாவில சொன்னாங்க. ஆனா யதார்த்தம் அப்படிதான். கூட சீட்டு கேட்கும் போது வேற வழி இல்லப்பா, நீ திமுக கூட்டணியில் இருந்துட்டு ஜெயலலிதா பெல்ட்ல போய் நின்று ஜெயிச்சுக்கோன்னு தான் கொடுக்க முடியும். இந்த கூட சீட்டு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் சேர்க்கும் போது அது திட்டமிட்டு நடந்ததா இல்லை இவங்களே கேட்டு பல வாங்கிட்டாங்களான்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தேமுதிகவை பற்றியும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதாவது வெறும் தீவிரமான பாமக பெல்ட்டில் ஃபுல்லாக தேமுதிகவை நிற்க வச்சிருக்கிறாங்க. அது என்னது சேலம் மேற்குன்னு நினைக்கிறேன். சேலம் மேற்கு சௌமியா நிற்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சௌமியா நிற்க போகிற இடத்துல நின்னீங்கன்னா ஒரு வன்னியர் பெல்ட்டில் அந்த இடத்துல திமுக வன்னியர்களாக இருந்தால் கூட சில நேரங்கள் அப்படி ஓட்டு போடுவாங்க. ஏன் 2014 தருமபுரியில் என்ன நடந்துச்சு? ஜெயலலிதா அம்மையார் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க, தருமபுரிலையும் கன்னியாகுமரியிலையும் மட்டும் தோக்குறாங்க. அப்போ வன்னியர்லாம் என்ன அதிமுகவில் வன்னியர்களே இல்லையா? அது அதிமுக பெல்ட்டும் தான். தருமபுரி ஒன்றும் பாமக பெல்ட்டுலாம் கிடையாது, பாமக பெல்ட்டு தான். ஆனால் அதிமுகவும் கோலோச்சிற பகுதி. அவங்க டென்ஷன் ஆறாங்க. அப்போ இன்னும் இதை மீறி ஜாதிக்கு ஓட்டு போட்டிங்களானே கேட்டு அதில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் KP முனுசாமிலாம். அதில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான். அது தனி கதை, அது எல்லாருக்கும் தெரியும். அது கடைசி காலத்தில் KP முனுசாமி ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்னா தருமபுரி தேர்தலில் தோத்தனால தான். ஆனால் இவ்வளோ தொகுதி ஜெயிக்க முடியுது. தருமபுரி என்ன தமிழ்நாட்டில் இல்லாமல் எங்கேயோவா இருக்குது? அது என்னப்பா வன்னியர் ஓட்டு, அது என்ன ஜாதி பாசம் அப்படின்னு கேட்டே அம்மா கோவப்பட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயலலிதா மாதிரி அம்மையாரெலாம் இல்லை, கலைஞர் மாதிரிலாம் இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சௌமியா அன்புமணி மாதிரி ஒருத்தவங்க நிற்கும் போது நீங்கள் எதிர்த்தாப்புல தேமுதிக யாரோ ஒரு கேண்டிடேட் நின்னீங்கன்னா இயல்பாகவே அதிமுக கூட்டணிக்கு ஒரு சீட்டை நீங்கள் தரீங்கன்னு தானே அர்த்தம், தேமுதிக தோக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் 10 சீட்டு கேட்குறீங்க, சேலம் மேற்கு ஒன்று, அப்புறம் இன்னொரு அதிமுக பெல்ட், நல்ல பெல்ட் ஓமலூர் சேலம் பக்கம். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்ச வரலாறே குறைவா இருக்கும். வேணா 96ல் ஜெயிச்சிருக்கும், அந்த அலை அடிச்சிச்சுல திமுக அலை, அதுல மட்டும் வேணா ஜெயிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் வெற்றி பெற்றிருக்கும். இப்ப அந்த பகுதியை நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ப உங்க ஸ்ட்ரென்த்ல தானே அதுல நிக்க முடியும். திமுக அதுல கொஞ்சம் பலவீனமான தொகுதின்னு தெரிஞ்சா உங்க ஸ்ட்ரென்த் தான். இப்படி கூடுதல் சீட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்கணும். ஓமலூர், அதாவது உங்களை திமுக எப்படி பிளான் பண்ணோம்? தொகுதி முழுக்க ஒரு 500லேருந்து 2000 ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. சின்ன கட்சிகள் இருந்து பெரிய கட்சிகள் அதை எதிர்பார்க்கும். அப்போ சின்ன கட்சிகள் அந்த கான்செப்டுக்கு ஏற்றாப்புல பெற்றாங்கன்னா அவங்களுக்கும் லாபம், பெரிய கட்சிகளுக்கும் லாபம். அவங்க பிளான் என்னன்னா, பாமகவும் எடப்பாடியும் சேர்ந்து நிற்கிறப்ப டிஎம்கே கொஞ்சம் வீக்கா சில தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகளையும் பிரேமலதாவையும் சேர்த்து நின்னோம்னா அதை எங்களால் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் திமுக கணக்கு போடும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டு எங்களுக்கு அதிக சீட்டுன்னு கேட்டீங்கன்னா, சரிப்பா பாமக கோட்டையில போய் நில்லுங்க, திமுக ஜெயிச்சிராத இடங்கள் திருப்பி அதான் வர அது ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிராதா? இப்போ ஒரு இங்க தேமுதிக 10 இடங்கள்ல ஒரு 5 இடங்கள்ல பிரச்சனை வருது. அதே போல காங்கிரஸ் 28 இடங்கள்ல 15-17 இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருதுங்கும் போது ஓவரால் அலையன்ஸ்க்கு அது பிரச்சனை வரும்னு திமுக யோசிக்காதா? 2 தொகுதி 3 தொகுதி ஏதாவதுங்க உங்களுக்கு இப்ப வரணும் இல்ல, சக்கரபாணிக்கு எதிராக வாசனை நிப்பாட்டணும்னு எல்லாருமே சிரிச்சாங்களா இல்லையா? ஏன் சக்கரபாணி தோற்கடிக்க முடியாத வரா அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்காரா? ஆனா எல்லாருக்குமே தெரியுதுல சக்கரபாணி எடுத்து நிக்க முடியாதுன்னு. இந்த உசிலம்பட்டியில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபார்வர்டு பிளாக் ரெட்டலை. அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்ச 2 சின்னம், ஒன்று புலி சிங்கம், ஒன்று ரெட்டலை. அந்த உசிலம்பட்டினா என்னன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் முக்கிய தேவர் நிக்கிறாருன்னா நான் எதிர்த்து போட்டிடலன்னு சொன்னார் எம்ஜிஆர். அதே போல எனக்கு இப்போ அதிமுக டிஃபால்ட்டா நிக்கக்கூடிய ஒரு சில இடம் அப்படின்னு தெரிஞ்சு திமுகவையும் நேரடியா அங்க களத்துல இறக்கி இருக்காங்களா? அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாதுல்ல. எடப்பா மாதிரி ஒரு தொகுதியில நீங்க அத அலையன்ஸ் பார்ட்னருக்கு கொடுத்துருக்கலாம். அதிமுக இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடங்கள் அது அலையன்ஸ் பார்ட்னருக்கு தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா திமுக களம் காணுது இல்ல அங்க அந்த இடத்துலயும். இல்ல திமுக எடுத்து அதாவது கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துறதே அதுக்குதான். நாங்க பலமா இருக்கிறோம், எங்களுக்கு பேச்சப்போருக்கு மாதிரி சில தொகுதிகள் ஆட்கள் வேணுங்கிறதுக்காண்டி தான் கடைசி நேரத்தில் எல்லா கட்சியிலும் அவங்க எடுத்தது. அது உதவும். ஏன்னா கடைசி நேரத்தில் 1500 ஓட்டு வித்தியாசம், 850, 3500ன்னு 35 தொகுதி 53 தொகுதி போயிருச்சுன்னா கவர்மெண்டே போயிடும். இதெல்லாம் கூட வேணாம். ஒரே ஒரு சின்னது நண்பர் சொல்ற மாதிரி
எடப்பாடியை வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் உள்ள. ஆனால் நீங்கள் காங்கிரஸ்க்கு எடப்பாடி என்னங்க 27 நீங்கள் அதுலேயே ஒன்று எடப்பாடி ஐயோ அப்படின்னாங்க. இப்போ பிஜேபிக்கு போய்ட்டு கொளத்தூர் அப்படின்னா என்னங்க கொடுத்ததே 27 தான், அதில் ஒன்று கம்மி. அதனால் அதெல்லாம் அப்பட்டமாக தெரியும். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாருங்கள், கொளத்தூர், எடப்பாடி, விராலிமலை, தொண்டாமுத்தூர், கரூர் எல்லாம் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் இதெல்லாம் தானே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க. அதனால இதையுமே கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் 4 சீட்டு தான் அப்புறம் தேரும் 27ல, இல்ல 28ல 5 சீட்டு தான் தேரும். அதனால சரி பாருங்க, எடப்பாடி நாங்க நிக்கிறோம், அவரும் வந்து எதிர்த்து கொளத்தூர்ல வேட்பாளர் போடுறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் எஸ்பி வேலுமணி, அதாவது பெரம்பூர் வந்து விஜய் நிக்கிறாருன்னு தெரிஞ்ச திமுக தானே நிக்குது. பெரம்பூர் வந்து விஜய் நிக்கிறாரு செய்தி வந்த உடனே அழகா பெரம்பூரை வந்து கூட்டணிக்கு தள்ளி விட்டாரு ஐபிஎஸ். அதிமுக அந்த மாதிரி வேலை எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதிமுகவுடைய ஸ்ட்ராங் இடத்துல எல்லாம் நிக்கவே திமுக மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிலாம் அவங்க அதெல்லாம் எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றுட்டாங்க, அவங்க கலைஞர் எதிர்த்து அவங்க போட்டு ஜெயிச்சே இருக்காங்க. அதெல்லாம் வெற்றி பெற்றாங்க. பர்கூர்ல சுகவனம் ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சாருங்க. அது வரையும் சுகவனம் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சுகவனம் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாரு. கட்சியா முதலமைச்சரை தோக்கடிச்சாங்க, பக்தவச்சலத்துலங்கிற முதலமைச்சரை தோக்கடிச்சாங்க, காமராஜருங்கிற பெரிய தலைவர் எல்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. அதனால எதிர்த்து கேண்டிடேட்டே போட முடியாத கட்சிகள் அல்ல திமுகவும், அப்படி அல்ல அதிமுகவும் அப்படிப்பட்ட கட்சிகள் அல்ல. அதனால பல நேரங்கள்ல வந்து அந்த மாதிரிலாம் தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மூப்பனார்லாம் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க, 600 ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சாரு திமுக. அதனால அந்த வரலாறுலாம் உண்டு. இளைஞர் அணிக்கு அதிகமான தொகுதிகள் இந்த வாட்டி இல்ல, ஆனா நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்க முன்னாடி. இப்போ நாங்கெல்லாம் இளைஞர் அணில இருந்து வந்தவங்க, இன்னைக்கு நாங்க மினிஸ்டர்ஸா இருக்கோம், எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்கோம், நீங்களும் அந்த மாதிரி வரணும், அது இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா பெருசா இல்ல. இந்த தேர்தலோட முடிந்து போவதில்லை இல்ல. அதாவது திமுகவுடைய இளைஞர் அணிங்கிறது மதுரை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை கிட்ட டவுன்ஹால் ரோட்ல 80ல ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் ஆட்சியில ஸ்டாலின் வந்து பண்றாரு. ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது வலுவான அமைப்பாக வளர்ந்தது திமுக இளைஞர் அணி. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப உங்களுக்கு பொறுப்பு இதெல்லாம் ஒன்னே வேணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம நினைச்சிருக்கலாம். சொல்லுங்க சுவாமிநாதன், சொல்லுங்க. இல்ல இல்ல நான் குறுக்கிட்டது இன்னொரு விஷயத்துக்கு அதையும் சொல்லிடுறேன். ஜீவன் ஒரு முக்கியமான புள்ளி தொட்டாங்க, உசிலம்பட்டி தொகுதியை பத்தி சொன்னாங்க. அந்த உசிலம்பட்டி எல்லாம் வந்து அமமுக தனித்து 50,000 ஓட்டு எடுத்தாங்க, 50,000 மேல எடுத்தாங்க, 50,000க்கு மேல. ஆன பின்னும் கூட அங்க அதிமுக தான் ஜெயிச்சது, உசிலம்பட்டி ஐயப்பன் தான் ஜெயிச்சார். அந்த தொகுதியில இப்ப காங்கிரஸுக்கு போயிருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி பல தொகுதிகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சியில் சிதைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஜீவான இன்னொரு முக்கியமான இடம் சொன்னாங்க, இந்த தேர்தலோட முடிஞ்சு போறது இல்லைன்னு. ஆனா வயசு முடிஞ்சிருமே, 5 வருஷம் தாண்டும் போது இளைஞர் இன்னும் கொஞ்சம் வயதானவர் ஆயிடுவார். ஸோ அவங்களுக்கு காத்திருத்தல் சுகம் தான், அது எல்லா நேரத்திலையும் தேர்தலுக்கு பொருந்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது ரொம்ப டெப்தா போனா அவங்க கட்சிக்குள்ள என்ன டீலிங் நமக்கு தெரியாது. ஆனா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சரியான கான்செப்ட் தான். ஆனா அனுபவத்துக்கு மரியாதை தரணும். என்னை பொறுத்தவரை இந்த இளைஞர்களுக்கு உடனே வரணுங்கிறத விட ஒரு 45-50 வயதுக்கு மேல கொடுப்பதுங்கிறது கூட ஒரு நிர்வாகத்திற்கு சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 67ல வந்த இளைஞர்கள் எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து அப்படியே வந்தவங்க. காளிமுத்து, தாவனா கிருஷ்ணனா இருக்கட்டும், மதியழகனா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், நாவலரா இருக்கட்டும், பேராசிரியரா இருக்கட்டும், கே கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அந்த இளைஞர்கள் வேற. உங்களுக்கு 90களுக்கு பிறகு உலகமயமாக்கலுக்கு பிறகு இளைஞருங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு பொறுப்பு பதவி வேணும், எனக்கு என்ன அந்த கட்சி செஞ்சுன்னு கேட்கிற கான்செப்டோட தான் இருக்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் அர்ப்பணிப்போடு இருக்கட்டும், அவர்களுக்கு கிடைக்கிறது அது கட்சிக்குள்ள விஷயமா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு பாக்குறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு இவர் செந்தில்குமார்லாம் உள்ள வந்திருக்காரு, தருமபுரி. அவர் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பாளர், திராவிட இயக்க பற்றாளர். அவர் அந்த வலதுசாரிகளாம் சேர்ந்து இவர் இருந்தா சாமி கும்பிட்றவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி அவரை போன எம்பி இதெல்லாம் காலி பண்ணாங்க. அவரை போன்றவர்கள் உள்ளே போவது மகிழ்ச்சியா இருக்கு. எழிலன் மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் உள்ள கிடைச்சிருக்கு. அவர் நல்ல செஞ்ச 1000 விளக்குல நிக்கிறாரு, அவருக்கு தான் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். இல்லை நான் என்ன காங்கிரஸுக்கு உதாரணமா உசிலம்பட்டியை சொன்னேன், இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்கு. மேடம் கூட சிங்காரனூர்ல இருந்து பல விஷயங்களை சொன்னாங்க. அது உசிலம்பட்டியை ஒதுங்கினது தான் எனக்கு பெரிய காமெடி. அதுக்கு உசிலம்பட்டி தொகுதி வரலாற்றுக்கே புதுசா இருக்கும். அது பாடு பிளாக்கையும் அதிமுக திமுகவே கூட்டணி கட்சியில் இருக்க ஃபாடு பிளாக் நிப்பாட்ட வச்சிருங்க, அவங்க நிக்க மாட்டாங்க உசிலம்பட்டியில. அந்த மாதிரியான தொகுதி அதுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்காங்கன்னா புரியுது. தொடர்ந்து பேசலாம். திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன், சில தொகுதிகள் ஆள் மாற்றம், சிலருக்கு தொகுதி மாற்றம் அப்படின்னா திமுக கட்சிக்குள்ளான அந்த வேவ்லென்த், அந்த ஸ்ட்ராட்டஜியை டிஸ்டர்ப் பண்ணாம அதை பண்ணிருக்காங்களா, இல்ல முதலமைச்சர் சொல்வது போல கூட்டணி கட்சிகளை அரவணைத்தோம் அதுக்காக அந்த மாற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நீங்க உங்களோட டிஎம்கேல கூட்டணியில தேமுதிக வந்து அடிஷன் ஆனது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்டன் ஆயிடுச்சு. இந்த முறை தொகுதிகள் பிரிக்கிறதுல, தொகுதி எண்ணிக்கையிலையும் சரி, தொகுதிகள் பிரிக்கிறதுலையும் சரி, அது வந்து எல்லா விதத்திலையும் சிக்கல்களை வந்து நிறைய அதிகரிச்சிருச்சு. ஆனால் ஒரு வழியாக கடைசியில் வந்து எல்லாத்தையும் பேசி திருவு பண்ணிட்டாங்க.
அவங்க வந்து பலமான கூட்டணி 21 கட்சி கூட இருக்குது, பலமான கூட்டணின்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு கூட்டணி முடிவு பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் எஸ்டிபிஐக்கு நன்னிலம்லாம் வந்து அவங்களுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, ரொம்ப குறைவு. அங்கே அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல. திமுகவோட சப்போர்ட்டில் வந்து ஒரு வேளை வெற்றி பெற்றால் முடியும். ஆனால் நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்க தொகுதி தான் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் திமுக வந்து அவங்களுக்கு சேஃபாக ப்ளே பண்ணக்கூடிய அவங்களோட கேண்டிடேட்ஸ், ஏற்கனவே சிட்டிங் மினிஸ்டர்ஸை அதை தாண்டி சிட்டிங் எம்எல்ஏஸ் நிறையா பேருக்கும் அவங்கள ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த முறை வந்து குறைந்தது ஒரு 130 இடங்கள், கடந்த முறை வெற்றி பெற்ற மாதிரி குறைந்தது 130லேருந்து 140 இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவினுடைய இலக்கு. அதுக்கான ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து பெரும்பாலும் 2-3 முறை போட்டியிட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து குறிப்பாக ஸ்டாலின் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். 2 பேர் மட்டும்தான் அப்பா மகன் இருக்காங்க. ஒன்று முதலமைச்சரும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், இன்னொன்று வந்து ஐ பெரியசாமியும் அவருடைய மகன் ஐபி செந்தில்குமார். ஏன்னா ஐபி செந்தில்குமார் மாவட்ட செயலாளர், அவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த தொகுதியில் இருக்கிறதுனால அவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாமே மூத்த வாரிசுக்கு இல்லைனாலும் அவங்களுடைய இருந்தா அப்பா இருந்தா மகனுக்கு இடம் கிடையாது, மகன் இருந்தா அப்பாவுக்கு இடம் கிடையாது. இப்படிதான் வந்து எல்லா இடங்கள்லயும் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இடம் இல்லையா? ரைட், அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமிநாதன், திருமிகு லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரியும் கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரியும் திமுக ரொம்ப இதில் ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக எப்படி சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கு, அமமுகவுக்கு, தமாகவுக்கு அப்படி தள்ளி விட்டாங்களோ அதே வேலையை தான் காங்கிரஸுக்கு திமுக செய்திருக்கிறது. மற்றபடி திமுகக்குள்ளான அந்த ஒரு டிசைன்ல எந்த மாற்றத்தையும் பெரிய அளவில் ஏற்படுத்தலை. அந்த இடத்துல அவங்க நிரூபிக்கிறாங்க, இன்னும் நாங்க தான் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா அது சரியானதான். அதுக்கு ரெண்டு உதாரணம் தான். ஒண்ணு உசிலம்பட்டி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். அமமுக தனித்து நின்ற போது 50,000 ஓட்டு எடுத்த தொகுதி, ஆன பின்பு அதிமுக ஜெயித்த தொகுதி. அந்த உசிலம்பட்டி ஐயப்பனே இப்ப திமுகவில் இணைந்து விட்டார். நீங்க இந்த வேட்பாளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் அண்மையில தான் திமுகவில் இணைந்திருந்தாங்க. அதுல 3 பேருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்து இணைந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம், ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள், அதே போன்று மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவங்களோடு இணைந்தவர் தான் உசிலம்பட்டி ஐயப்பன். அந்த உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உசிலம்பட்டி தொகுதியில 50,000 ஓட்டு அமமுகவே எடுத்து அதிமுக ஜெயித்த தொகுதி, அது காங்கிரஸுக்கு போயிருக்கு. அம்பாசமுத்திரம் இசகி சுப்பையா அவர்கள் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு போகுது. ஸோ அப்போ அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க எண்ணிக்கை தானே கேட்கறீங்க, எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு. இதே அணுகுமுறை தான் அதிமுக பாஜக கிட்ட கையாண்டாங்க. பட் காங்கிரஸுக்கு அப்படி பண்ணியிருக்காங்களே ஒழிய இடதுசாரிகளுக்கு கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தொகுதி வேணும்னு கேட்கறாங்க, சிட்டிங் மினிஸ்டர் தொகுதியவே கை வைத்து ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க. ஆமா, எனக்கு எண்ணிக்கை குறைவு என்கிற பொழுது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு நீங்க விருப்பமில்லாத தொகுதிகள், நீங்க உதாரணத்துக்கு 2021 தேர்தல் மேடம், கோவில்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு. அங்க டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார், கடம்பூர் ராஜு அவர்கள் போட்டியிட்டார், கடம்பூர் ராஜு ஜெயிக்கிறார். திருப்பரங்குன்றம் தொகுதி ஒதுக்கப்பட்டது, அதெல்லாம் அவங்க கேட்கவே செய்யாத தொகுதி. இந்த முறை கொஞ்சம் முன்னுரிமையின் அடிப்படையில எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காதவர்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதிகள் போயிருக்கிறது. காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு விருப்பமில்லாத தொகுதிகள் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். அவங்களுக்கு அது விருப்பமில்லாத தொகுதினா அவர்கள் நினைக்கல. அவர்களை பொறுத்தவரை கிரீஷ் சோடங்கரோட வெற்றி, பிரவீன் சக்கரவர்த்தியோட வெற்றி, விஜயோட வெற்றி அப்படின்னா கற்பனை பண்ணிக்கலாம். அதான் இந்த மாதிரி சீட்டு வேணா வாங்கிக்கலாம். இதுதான் விஜயோட வெற்றி. உசிலம்பட்டியில சீட்டு வாங்குறதா விஜய் கொடுத்த வெற்றி காங்கிரஸ். கோட்டி, இப்போ இந்த 4th ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணல, இதெல்லாம் விஜய் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த வேட்பாளர் பட்டியல், ஏன்னா ரொம்ப சேஃபா பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திருமிகு லட்சுமி சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்பர் ஆஃப் பிளேசஸ்ல 4th ஃபேக்டர் பிளே ஆகும் அப்படின்ற அதையும் மனசுல வச்சுதான் இதை கட்டமைச்சிருக்காங்க. ஏன் நீங்க 4 முனை போட்டின்னு குறுக்குறீங்க? நோட்டா கூட தான் ஒரு போட்டி, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள், ராம்தாஸ் அவங்க ஒரு அணி இருக்கிறாங்க, அப்புறம் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் அணினா அணி தானே. அப்போ விஜய் ஒண்டி ஒரு அணியாக சேர்த்துக்கிறீங்க, மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்றீங்க. விஜய் அணி அப்படின்னா அவங்களும் அணி. அப்போ நான் ஒரு 8-9 அணி நான் கணக்கு போடுறேன். இப்போ சுயேட்சை எங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா உங்களை போன்ற அரசியல் பார்வையாளர்கள் வைக்கக்கூடிய கருத்து சொல்கிறேன் நான். 4 முனை போட்டி இருக்கு இல்லை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திருவாரூர் எடுத்துக்கோங்களேன். திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி சிபிஐ பெல்ட்டு.
எந்த கட்சி எப்படி வந்தாலும் அவங்க அங்கே கதிரறிவா சின்னத்தில் நின்னாங்கன்னா அவங்க ஒரு ஓட்டு வாங்குவாங்க. மன்னார்குடி கேட்க வேணாம், டிஆர்பி ராஜா கிட்ட இருக்குது. நன்னிலம் காமராஜ், இது அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி, அதிமுக தோற்று போனாலும் சரி, அவர் அங்கே நிற்பார், ஜெயிச்சிருவார். அதை தான் HDPக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருவாரூர் வந்து கலைஞரோட பிம்பம், யார் போய் உதயசூரியனாலும் ஜெயிச்சிருவாங்க. இப்போது இந்த திருவாரூர் மாவட்டத்தில் விஜய் சாருக்கு என்ன ரோல் இருக்குது எனக்கு சொல்லுங்கள். நன்னிலம் காமராஜுக்கு இருக்கிற ரோலு கூட, அதிமுக மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சருக்கு இருக்கிற ரோலு கூட விஜய் சாருக்கே கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணன் நன்னிலத்தை தாண்டி சொல்லுங்க, முதல்ல திருவாரூர் எந்த இடத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க. திருவாரூர் அவருக்கு தெரியாது. இல்ல, அதாவதுங்க இப்போ எப்படின்னா, நன்னிலம் காமராஜர் வந்து அண்ணன் நான் தாண்டி பார்டர் தாண்டி மன்னார்குடி வரமாட்டேன், நீங்களும் பார்டர் தாண்டி இப்படி வராதிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதே மாதிரி நிறைய தொகுதிகள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திண்டுக்கல் எடுத்தீங்கன்னா, திண்டுக்கல்லே வந்து பல வருடங்களாக 4 பேர் முடிவு பண்ணுவாங்க மொத்த மாவட்ட அரசியலையும். ஐபி அவரோட மகன் பெரியசாமி, அதே மாதிரி இந்த சைடில் திண்டுக்கல் சீனிவாசன், ரத்ன விஸ்வநாதன். ஆனால் நான் இதை எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க, யோர் சாய்ஸ், இதை நான் எடுத்துக்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்க. முக்கியமான ஃபேக்டர். அதனால தான் முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, அங்கே மாற்றி விட்டுருக்காரு. அப்படியா, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போ அதற்கு ஜெயலலிதா ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்தாங்களே. இந்த மாதிரி இடம்லாம் வந்து நிறைய இருக்குங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு வந்துட்டு அவரு ஒரு நட்சத்திர வேட்பாளர் வச்சிருக்காரு பாருங்க, அவரு ஆதவர்ஜுனா, அருண்ராஜ். இப்போ உதாரணத்துக்கு எக்மோர்ல வந்து ராஜ்மோகன் நல்ல கேண்டிடேட். அது மாதிரி ஒரு 5-6 தொகுதியில தான் அவங்க பிளே இருக்கும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தலைப்பை விட்டுனா இறுதி பார்வை மட்டும் ஜீவா சுருக்கமா. இல்லை, அதான் இப்போ இந்த கூட்டணி கான்செப்டை பொறுத்தவரையும், திமுகவை பொறுத்தவரையும், இப்போ நம்ம 165 இடம்னா 145 நம்ம மட்டுமாவது வெற்றி பெற்று நம்மளுடைய உறுதிப்படுத்திக்கணும். 175 உதயசூரியன் சின்ன நிற்குது. நம்ம கண்டிப்பாக அதில் வந்து 145 ஜெயிச்சிடணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஆருக்கு எதிராக இவங்க பாஜக முன்னிறுத்துச்சா இல்லை ரெட்டை ஏடிஎம்கே பிளான் பண்ணாங்க தெரியல. பிடிஆருக்கு எதிராக முதலியாருங்கிற மாதிரி இவ்வளவு தப்பா யோசிச்சு பிஜேபி எல்லாம் சுந்தரசியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆக்சுவலி பிடிஆர் மதுரை மத்தியில முதலியார் எல்லாம் எண்ணிக்கையில் அதிகம் கிடையாது. இரட்டையில சின்னத்துல வேற, அது அவங்க கட்சி ஒரு சின்ன ரெட்டலையா, ஒரு கேண்டிடேட் தாமரையா. இவர் அந்த கட்சியே கிடையாது. அதுவே முதல்ல காமெடி. மதுரை மத்திக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை, அந்த புதிய நீதி கட்சிக்கும் இவர் சம்மந்தம் இல்லை, ரெட்டலை சின்னத்துக்கும் இவருக்கு தொடர்பு இல்லை. 3மே தொடர்பு இல்லாமல் வந்து அவர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி காமெடி பண்றாங்க. அங்க வந்து முதலியார் ஓட்டுங்கிற மாதிரிலாம் பிடிஆர் ஜெயிக்கல. பிடிஆருக்கு இருக்கிறது நேமு, ஃபேமிலி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, படித்தவர், இந்த அடையாளத்தில் ஜெயிக்கிறாரு. அவருக்கு முற்றிலும் எதிராக சுந்தர்சி மாதிரி ஆட்களை நிப்பாட்டி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மூலம் இடதுசாரிகளுக்கு கூட்டணி ஒதுக்குறப்ப திமுக அவங்க எல்லாமே ஜெயிக்கணுங்கிற கான்செப்ட்ல தான் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ கீழ்வேலூரா இருக்கட்டும், கந்தூர், எல்லாமே அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி. பத்மநாபபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஓரளவு பாஜகவும் செல்வாக்கா இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியும் 89ல் ஜெயிச்சிருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிபிஐக்கும் அப்படிதான் பார்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எனக்கு வந்து இந்த திண்டிவனம், பன்ருட்டி, இந்த மாதிரி தொகுதிகள் வந்து எனக்கு கொஞ்சம், ஏன்னா அது பாரம்பரியமான வன்னியர் கட்சி இருந்த இடம். ராமசாமி படையாச்சியார் இருந்த பெல்ட். அங்க விடுதலை சிறுத்தையில இவங்க எப்படி வேணா, பன்ருட்டி வேல்முருகன் வேற கட்சியை விட்டு வெளியேட்டார், கூட்டணியை விட்டு. இந்த நேரம் பார்த்து இவங்க திண்டிவனம், பன்ருட்டி, இந்த 2 தொகுதி மட்டும் எனக்கு புரியல. பெரிய குளத்துல தலித்துகள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அது கூட எனக்கு பரவாயில்ல. இந்த 2 தொகுதி மட்டும் என்ன கான்செப்ட்ல அவங்க கேட்டாங்களா, கொடுத்ததா அப்படிங்கிறது தெரியல. தென் தமிழகத்துல ஒன்று விடுதலை சிறுத்தைகள் வேணுங்கிற அடிப்பில் பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணி கணக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. அடிப்படையில் அதிகம் கேட்டது எங்களுக்கு வேணும்னு கேட்டப்ப மட்டும் ஏடிஎம்கே பெல்ட்டை வந்து அழகா டிஎம்கே கூட்டணி தள்ளி விட்டுருக்கு. இருபுறமும் 2 அலைன்ஸ் ஹெட்டுமே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பொதுவான ஒரு பார்வையா இருக்கிறது. இன்னைக்கு தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு நிறைய அலசல்கள் இனி வரும் நாட்கள்லயும் இருக்கும். நன்றி விருந்தினர்கள் 4 பேருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான